வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன திரையை பொறுத்த வரைக்குமே ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. அதே சமயம் புது ப்ரோக்ராம்ஸும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. அந்த வருஷத்தில் சன் டிவியில் அடுத்தடுத்து புது சீரியல்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சன் டிவியோட புது சீரியலை பற்றின அப்டேட்டை கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் குறிப்பாக கண்ணான டீமோட அடுத்த ப்ராஜெக்டை பற்றி அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. சன் டிவியில் சீக்கிரமாக வரப்போகிற புது சீரியலோட அப்டேட்டை பற்றியும் கண்ணான டீமோட அடுத்த ப்ராஜெக்டை பற்றின அப்டேட்டையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சன் டிவியில் சீக்கிரமாகவே புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது. ஆல்ரெடி சன் டிவியோட 2 பிரபலமான சீரியலை ஒர்க் பண்ணவங்க தான் இந்த புது சீரியலை பண்ணுறாங்க. அதாவது சுந்தரி டீமும் கண்ணான டீமும் சன் டிவியோட இந்த புது சீரியலை இணைகிறாங்க. கண்ணான சன் டிவியில் சில மாதத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆச்சு. ரீமேக் சீரியலான கண்ணான சன் டிவியில் இப்போ முடிஞ்சிருச்சு. இதோட மறுஒளிபரப்பு மட்டும் சன் டிவியோட டே டைமில் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த சீரியலை தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணார். இவர் ஆல்ரெடி ரோஜா சீரியலையும் ஸ்டார்டிங்கில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த தனுஷ் சன் டிவிக்காக புதுசாக ஒரு சீரியலை டைரக்ஷன் பண்ணுறாரு. கண்ணான சீரியலுக்கு அப்புறமா தனுஷ் புது சீரியலை சன் டிவிக்காக பண்ணுறதால இப்போவே அந்த சீரியலுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. பட் அந்த புது சீரியல் கண்ணான சீசன் 2 இல்லை. இதுக்கு அடுத்தபடியே இந்த புது சீரியலை மிராக்கல் மீடியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி இப்போ சன் டிவிக்காக சுந்தரி சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி இருக்கும். சுந்தரியோட ப்ரொடியூசர் சன் டிவிக்காக புதுசாக ஒரு சீரியல் பண்ணுறதால சுந்தரி சன் டிவியில் முடிஞ்சிடுமான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மீனா சீரியலுக்காக ஆல்ரெடி இவங்க தயாரிப்பில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற திருமகள் சீரியலை முடிக்கிறாங்க. ஸோ சுந்தரியும் முடிஞ்சிடுமான்னு ஒரு டவுட் இருக்கும். திருமகள் சீரியலை பொறுத்த வரைக்குமே டிஆர்பி ஆவரேஜாக தான் கிடச்சிட்ருக்கு. அதே சமயம் டே டைமில் திருமகள் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ திருமகள் முடிஞ்சாலுமே சன் டிவிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் சுந்தரியை பொறுத்த வரைக்குமே சன் டிவியோட ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகுது. டிஆர்பி ரொம்ப நல்லாவே கிடைக்கிது. ஓவரால் டிவி சீரியல்ஸில் சுந்தரி முதல் 5 இடங்களில் ஒரு இடத்த பிடிச்சி தவிர்க்க முடியாத சீரியலாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு சுந்தரியை சன் டிவியில் முடிக்க மாட்டாங்க. ஒருவேளை மிராக்கல் மீடியா ப்ரொடியூஸ் பண்ணுற புது சீரியலோட ஷூட்டிங் முடிஞ்சு சீரியலை லான்ச் பண்ணுற டைமில் சுந்தரிக்கு லோ டிஆர்பி கிடச்சி சீரியல் ஆடியன்ஸ்ட்டை பெருசாக ரீச் ஆகாமல் இருந்தால் வேணால் சுந்தரியை முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சுந்தரி சன் டிவியில் கண்டினியூ ஆகும். சன் டிவியில் சீக்கிரமாக வரப்போகிற இந்த புது சீரியலை கண்ணான சீரியல் டைரக்டரும் சுந்தரி சீரியலோட ப்ரொடியூசரும் ஒன்றா சேர்ந்து ஒரே காம்பினேஷனில் பண்ணுறாங்க. ஸோ இந்த புது சீரியலுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியே இந்த புது சீரியலில் மனிஷா ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி மலையாளம் லாங்குவேஜில் பாடாத பைங்கிலி சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. இவங்கள தான் சன் டிவியோட இந்த புது சீரியலை கமிட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே இந்த புது சீரியலில் 4 ஆக்ட்ரஸ் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த 4 பேருமே ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இவங்க யார் யாருன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது இல்லாமல் 12 விதமான ஸ்டோரி ட்ராக்கும் சன் டிவியில் இந்த புது சீரியலில் வரப்போகுது. எப்போவுமே ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டால் சேம் ஸ்டோரி ட்ராக்கில் தான் மேக்ஸிமம் திரைக்கதை ட்ராவல் ஆகும். ஆனால் இந்த புது சீரியலில் 12 விதமான ஸ்டோரி ட்ராக் வரப்போகுது. அதே சமயம் டேரக்டர், ப்ரொடியூசர், ஆக்ட்ரஸ்னு ஆல்ரெடி பிரபலமானவங்க தான் இந்த புது சீரியலில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க காம்பினேஷனில் சன் டிவியில் சீக்கிரமாக வரப்போகிற இந்த புது சீரியலோட டைட்டிலை பற்றியும் மற்ற டெக்னீஷியன், ஆக்ட்ரஸை பற்றின அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.